அவருடைய மனமும் அவருடைய குணமும் நன்மையால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனம் என்பது உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிற நினைவு, குணம் என்பது அவருக்கு இயற்கையா இருக்கிற சுபாவம். இப்போ அவருடைய குணமும் அவருடைய மனமும் மனிதனுக்கு நன்மை செய்கிறது தான் நிரம்பி இருக்கிறது ஒழிய குணத்திலேயோ அல்லது அவருடைய மனதிலேயோ முடிய அளவு கூட மனுஷனுக்கு தீமை செய்யணுன்ற எண்ணமோ அவருடைய சுபாவத்திலேயோ இல்லவே இல்லை. அதனால தான் கரெக்டாக ஊழியத்துக்கு வந்த முதல் நாளிலிருந்து சிலுவையில தொங்கி சாகும்போது கூட யாருக்கும் தீமை செய்யலை. தீமை செஞ்சவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அப்போ கூட மன்னிப்பு என்கிற நன்மையைத்தான் கொடுத்தாரே ஒழிய தண்டிப்பு என்கிற தீமையை கர்த்தர் கொடுக்கவே இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய மனமும் குணமும் நன்மையே.